வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். பாபா படத்துல ரஜினி எல்லாம் மாயா எல்லாம் சாயா. ஆமா, சாயால இப்ப எதுவும் கலக்குறாங்களா? சாயால ஆல்ரெடி தண்ணி ஊத்தி குழந்தான் குடிச்சுக்கிட்டு இருப்போம் நம்ம செடியில குடிக்கிறப்ப. இப்ப எதுல எதை கலக்குறாங்க? இப்ப பெட்ரோல்ல தான் வந்து எத்தனால கலந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. ஆமா, அது குடுக்கறதே கலப்பட பெட்ரோல். ஆனா வந்து எவ்வளவு கச்சா எண்ணெய் வாங்குறாங்களோ அதுக்கு நிகராக தான் அந்த அமௌண்ட் வந்து விற்கப்படுது நமக்கு எல்லாமே. நிகராவா இல்ல அதுக்கும் மேல? அதுக்கும் மேலதான் டாக்ஸ் எல்லாம் போட்டு தானே விற்கிறாங்க நமக்கு. ஆமா, இப்ப என்னன்னா இந்த எத்தனால் கலந்து நம்ம வண்டிக்கு பெட்ரோல் போடுறதுனால வண்டி வந்து மைலேஜ் தர்றது இல்ல, அப்பப்ப ரிப்பேர் வந்து ஆயிடுது, வண்டியோடைய அந்த லைஃபுமே குறையுது. இதனால அங்கங்க இளைஞர்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப E20 ஜனதா பார்ட்டின்னு ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஆஹா, இன்னொரு கட்சியா? எக்ஸ்லயும் சரி இன்ஸ்டாகிராம்லயும் சரி. இது வந்து இப்ப ஆரம்பிக்கப்பட்ட கட்சி கிடையாது. இது 2024 மே மாசமே ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு தொலைநோக்கு பார்வையில யாரோ ஒருத்தர் வந்து E20 ஆரம்பிச்சு ஜனதா பார்ட்டி ஆரம்பிச்சு நிதின் கட்கரி பேசுனதுலாக அதுல போட்டுக்கிட்டே இருந்திருக்காரு அவரு. ஓ, அது வந்து இந்த சிஜேபிக்கு அப்புறம் இப்ப பெருசாயிருக்கா? ஆமா, சிஜேபிக்கு அப்புறம் இந்த E2 ஜனதா பார்ட்டிங்கிறது எல்லார கவனத்தையும் வந்து ஈர்த்திருக்கு. பல பேர் ஆமா என் வண்டி இதனால வந்து பழுது ஏற்படுது, மைலேஜ் வந்து கிடைக்கிறது இல்ல அப்பெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அநேகமா இளைஞர்கள் வந்து எத்தனால் பாபா பக்கம் திரும்புவாங்கன்னு நினைக்கிறேன் கூடிய சீக்கிரம். நிதின் கட்கரி அடுத்தாக நான் மகன்களுக்காக அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா எத்தனால் கம்பெனி வச்சிருக்காங்க. இப்போ வந்து அவர் E20 இல்ல, அவர் E100 தான் பேச ஆரம்பிச்சிருக்காரு. இப்பவே 100% எத்தனால் தான் இருக்கணும், அப்பதான் நாடு சுத்தமா இருக்கும் அப்படிலாம் பேசியிருக்காரு. பட் அதுக்கேற்ற இன்ஜின்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. அதை பத்தி அவருக்கு கவலை இல்லை. ஏன்னா அவர் மகன்களுக்கு அவங்க மார்க்கெட் பிரைஸ்லாம் ஏறணும்ல. அவர் வந்து எலன் மஸ்க்கு நிகராக, அம்பானிக்கு நிகராக, அதானிக்கு நிகராக கொண்டு வரணுமா மகன்களை. அதுக்கு தான் ட்ரை பண்றாரு போல. E20 E14 போயிட்டு இருக்காரு. 1 லிட்டர் பெட்ரோல் போட்டா 108 ரூபாய்க்கு நம்ம போடுறோம். ஒவ்வொருத்தரும் போட்டாங்கன்னா யோசிச்சு பாரு அவங்க கம்பெனி எவ்வளவு டெவலப் ஆகும் இந்தியா முழுக்க. ஆமா, டெவலப் ஆயிருக்கும்ல. இங்க இப்பயே டெவலப் ஆயிருக்குங்கிறாங்க. டக்குன்னு இப்படி மேல போயிருக்கான் அந்த கிராஃப். சோ ஓகே, இப்படியே போச்சுன்னா நீங்க சொன்ன மாதிரி பாபா படத்துல வர மாதிரி கதம் கதம் தான். அவருக்கா நமக்கு ஆல்ரெடி கதம் கதம் தான் இன்ஜின்லாம். அவரோட பதவிக்கே கதம் கதம் ஆயிரும் போல. இந்த E20 ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறது ஒரு மூமெண்டா மாறிக்கிட்டு இருக்கிறதுனால. ஏன்னா அங்க இருந்து இளைஞர்கள் இந்த சிஜேபி ப்ரொடெஸ்ட முடிச்சுட்டு கிளம்புறப்பவே அங்க இருக்கிற காவலர்கிட்ட அடுத்து எத்தனால் பாபா ப்ரொடெஸ்ட்ல கலந்துக்கிறோம் அப்படின்ட்டு தான் போனாங்க பாய் பாய் சொல்லிட்டு. ஆமா, எல்லாருமே கொஞ்சம் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியுது. போதான் தெரியும். இந்த சிஜேபி ப்ரொடெஸ்ட் அப்ப நிறைய நபர்கள் மேல வழக்கெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. இந்த வழக்க வாபஸ் வாங்குறோம்னு சொல்லியிருந்தாங்க மத்திய அரசு. அதுவும் ஜூன் 28 நாங்க வாபஸ் வாங்கிறோம்னு சொன்னாங்க. ஆனா வாபஸ் வாங்கவே இல்லை. இது தொடர்பாக சிஜேபியோடைய செய்தி தொடர்பாளர் சௌரவ் தாஸ் அப்புறம் கபில் சிபில் 3 பேர் சேர்ந்து அந்த பிரஸ் மீட் வந்து கொடுத்தாங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, மத்திய அரசு எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க 28 கூட நாங்க வாபஸ் வாங்கிடுவோம் அப்படின்னு. பட் இது வரைக்கும் வாபஸ் வாங்கவே இல்லை. இன்னும் சில பேர் சிறையில் இருக்காங்க, அவங்களையும் விடுவிக்கவே இல்லை. இவங்க எல்லாத்தையும் இந்த 28 அதாவது இன்னைக்குள்ளார வழக்கையும் வாபஸ் வாங்கல, விடுவிக்கல அப்படின்னா திருப்பியும் போராட்டம் தொடரும்ங்கிற மாதிரி அவங்க வந்து பேசியிருக்காங்க. எழுத்துப்பூர்வமா எங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கணும், நாங்க வழக்கு வாபஸ் வாங்க அப்படின்னு. அப்புறமேட்டு நாங்க வந்து பரிசீலிப்போம்னா சொல்றாங்க. கபில் சிபிலுமே ஆமா மாணவர்கள் மேல போட்ட இந்த வழக்கு எல்லாம் வாபஸ் வந்து வாங்கணுங்கிறத சொல்லியிருக்காரு. 1 கோடி ரூபாய் நன்கொடையும் கொடுத்திருக்காரு இந்த சிஜேபி பார்ட்டிக்கு. இந்த சட்ட நடவடிக்கை எல்லாம் எடுக்கிறதுக்கு நீ வச்சுக்கோங்க அப்பான்னு கொடுத்துருக்காரு. எவ்வளவு தாராள மனசு பத்திய கபில் சிபில். அவர் மணிக்கணக்கில் 1 மணி நேரம் வந்தாருனாலே இதெல்லாம் சம்பாதிச்சிருவாருன்னு சொல்லுவாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு. அதான் கொடுக்க மனசு வந்து அது கொடுத்துருக்காரு. அது பாராட்ட வேண்டிய விஷயம். இன்னொரு பக்கம் என்னன்னா, சிஜேபி பார்ட்டியை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, குறிப்பிட்ட மதத்தவரை மட்டும் குறி வச்சு காவல்துறை எல்லா இடத்துலையும் கைது பண்றாங்கிற மாதிரி ஒரு சர்ச்சை இருக்கு. குறிப்பா வந்து யூபியில ஜுனாயித் மாலிக் அப்படிங்கிறவர் வந்து உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்காரு. என்னன்னா, அவரோட அப்பாவும் அவரோட உறவினர்களும் அங்க உள்ள டெல்லியில ஜந்தர் மந்தர்ல போராடினவங்களுக்கு உணவு கொடுத்துருக்காங்க. அதை பத்தி விசாரிக்கணும்னு காவல்துறை வந்து மிரட்டி அவங்கள கூட்டிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க போய் கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் விடுவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியா இஸ்லாமியர்களை குறி வச்சு பாஜக அரசாங்கம் மிரட்டுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை இப்ப கிளம்பி இருக்கு. அது வந்து அவர் ஜுனாயித் மாலிக் வந்து இதுக்கும் போயிருக்காரு, உச்சநீதிமன்றத்துக்கும். இது மாதிரி பண்றாங்க, இந்த ப்ரொட்டஸ்ட்டை ஒட்டி குறி வச்சு இது மாதிரி பண்றாங்க, இது தடுக்கப்படணும், சட்ட ரீதியா அதெல்லாம் வந்து நீங்க தலையிட்டு ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு உச்சநீதிமன்றத்தில் அவர் வந்து கேட்டிருக்காரு. பார்ப்போம் என்ன பண்றாங்கன்னு. கேரளாவை சேர்ந்த RSS நிர்வாகி DG மோகன்தாஸ், இந்த நபர் வந்து
ரொம்ப மோசமாக யூடியூப்பில் சில விஷயங்களை வந்து பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த டெல்லியில் ஜந்தர் மந்தர் போராட்டம் நடந்த டைமில் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அதில் வந்து ஊரடங்கு ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி இந்த ஜந்தர் மந்தரை சுற்றி ஊரடங்கு பிறப்பிச்சுட்டு 3 முறை வந்து கலைஞ்சு போங்கன்னு சொல்லுங்கள். கலைஞ்சு போகலைன்னா போலீஸ் வந்து துப்பாக்கி சூடு நடத்தினோன்னா நிறைய பேர் செத்து போவாங்க. அதே மாதிரி வந்து நிறைய பேருக்கு பார்ட்ஸ் எல்லாம் வந்து காலி ஆயிரும் துப்பாக்கி சூட்டில். அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் ஈஸியாக அப்புறப்படுத்தி தூக்கி போட்டுடலாம் அந்த பிணங்களெல்லாம் அப்படின்னு வந்து ஒரு ஐடியா மாதிரி பாஜக அரசாங்கத்துக்கு அதோட தாயமைப்பான ஆர்எஸ்எஸ்லேருந்து கொடுத்த ஐடியா மாதிரி ஒன்று கொடுத்துருக்காரு. இன்னொரு வீடியோவில் இன்னும் கேவலமாக வந்து பேசியிருக்காரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த போராட்டத்தில் கலந்துக்கிற இதெல்லாம் வந்து போலீஸ் வந்து விலகி போயிடணும், அவங்க பாட்டு போராடட்டும் அப்படின்னு. போராட்டம் அப்படி போயிட்டாங்கன்னா அங்கே வந்து நிறைய கலவரம் வெடிக்கும். அப்புறம் பெண்களெல்லாம் எல்லாரும் பாலியல் வன்கொடுமை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பண்ணிட்டாங்கன்னா அந்த பெண்களும் அதை தான் விரும்புவாங்க, பாலியல் வன்கொடுமை பண்ணுறது தான் விரும்புவாங்க. ஸோ அதனால் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இப்போ பண்ணுறவங்கலாம் யாராக இருப்பாங்கன்னா, ஜனநாயகத்தை விரும்புகிறவங்க, மதச்சார்பின்மையை விரும்புகிறவங்க, அதே மாதிரி இடதுசாரிகள் தான் இப்படி நடந்துக்குவாங்க அப்படின்னு அவரோட மைண்டில் என்ன இருக்கோ அதை மற்றவங்க மேலே எழுதி சொல்லிட்டாரு போல். ஸோ ரொம்ப கேவலமாக பேசின அவர் மேலே நடவடிக்கை எடுக்க இப்போ கேரளா அரசாங்கம் வந்து உத்தரவிட்டிருக்கு, விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஆமாங்க, அந்த கேரளா மக்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஆட்கள் மண்டைக்குள்ளார மூளை கிடையாது, சாணி தான் இருக்கு, அதுவும் மாட்டு சாணி தான் இருக்குங்கிற விமர்சனம் வந்து போய்கிட்டு இருக்கு. கோமயத்தை குடிப்பாங்களா என்னங்கிறது தெரியல. இன்னொரு பக்கம் வந்து பிரதமர் மோடி அவர் வந்து வீடியோலாம் வெளியிட்டு இருந்தாரு. அப்படியே லைவா வரணுங்கிறதுக்காக அவரே வீடியோ எடுக்கிற மாதிரி கையெல்லாம் இங்கிருந்து ஆக்ஷனை கொடுத்து வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தாரு அவரு. கடைசியில் இந்த வீடியோ தூக்கிட்டாங்க போல தெரியுது மெட்டா. ஆமா, ஃபேஸ்புக்ல இருந்து அந்த வீடியோ வந்து நீக்கப்பட்டிருக்கு. நீக்கப்பட்டதுக்கு அப்புறம் மெட்டா நிறுவனத்துக்கு சம்மன்லாம் அனுப்பியிருக்கதா சொல்றாங்க மத்திய அரசுல இருந்து. ரொம்ப தீவிரம் விசாரிக்க போறாங்களாம். ஏன்னா பிரதமர் மோடியுடைய வீடியோ எப்படி நீக்கலாம், சர்வதேச சதி இருக்கா அப்படின்னா யாராவது உத்தரவு வந்து போட்டாங்களா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப மெட்டால இருந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அப்படிலாம் இல்ல, தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தான் வந்து வீடியோ வந்து நீக்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து திரும்ப வந்துருச்சு வீடியோ, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, இதை பெருசு பண்ண வேணாங்கிற மாதிரி மெட்டால இருந்து ஒரு அறிக்கை வந்திருந்தா கூட மத்திய அரசு கோவமாக தான் இருக்காங்களாம். ஏன்னா அவரே வந்து இன்ஸ்டால ஃபேஸ்புக்லாம் இனிமேல் ரீல்ஸ் போட தொடங்கலான் இருக்காரு. ஏன்னா கேமராமேன் கூட இல்லாம ஓவர் டைம் பார்த்து அந்த வீடியோ நமக்காக போட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. அந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும், செல்ஃபி வீடியோ மாதிரி கையை எடுத்துட்டு பேசுவார் அவர். கேமராமேன் கூட இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆமா, அந்த டெலிபிராம்டர்ல அந்த இடத்துல பேசுறாரு. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? டெலிபிராம்டர்லாம் வைக்கிறாங்களா அந்த ஸ்டாண்டு, மொபைல் ஸ்டாண்டு, ட்ரைபாட் மாதிரி வச்சு அதை அமுக்கிட்டு அவர் வந்து பேசுறாரு. அப்படின்னா கை எப்படி சரி வீடியோல இப்படி அனுப்பிட்டு வந்தா கை இப்படி வரும். அது ஓகே. டெலிபிராம்டர் இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? டெலிபிராம்டர் வந்து எப்படி இதுதான் வைக்க முடியும். டெலிபிராம்டர் ஜிகேஜ் அங்கிருந்து சொல்லுவாங்கப்பா, மேல இருந்து வந்துடும். சரி ஓகே. சரி, நாடாளுமன்றத்தில் வந்து ஏதாவது பேசுறாரான்னு பார்க்கணும். ஏன்னா அந்த ஆன்டி பேப்பர் லீக் பில்லுன்னு ஒன்று சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி பேப்பர் லீக்ல ஈடுபடுறவங்க, வினாத்தாளை வந்து கசிய விடுறவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வரணும்னு ஒரு மசோதா கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மசோதான்னு இன்னைக்கு நாடாளுமன்றம் ஒத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் வந்து பேச ஆரம்பிச்சப்போ ஜிதேந்திர சிங் வந்து பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் கௌரவ் கோகாய் காங்கிரஸ் எம்பி அவர் வந்து மாணவர்கள் அவ்வளவு போராடிக்கிட்டு இருக்காங்க, பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, ஆனால் ரீல்ஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு பிரதமர்னு சொல்லி அவங்க எதிர்கட்சிகள் அவங்களோட வாதத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இன்னும் காரசாரமாக போகலாம், ஈவினிங் கூட இல்லை ஒத்தி வைக்க கூட செய்யலாம். பார்த்துட்டு நாளைக்கு சொல்லுவோம். சென்ட் ஜார்ஜ் கோட்டையுடைய முதல் தளத்துல சிஎம் ஆஃபீஸ் இருக்கு. அங்கதான் வந்து அரசு அதிகாரிகள் கெஸ்ட் எல்லாத்தையும் மீட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. முன்னாள் முதல்வர்கள் கருணாநிதி, ஜெயலலிதா, ஸ்டாலின், இப்ப இருக்கிற சிஎம் விஜயோட 2.5 மாசமா அங்கதான் வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, இப்ப அந்த இடத்த மாத்த போறாங்களாம். கோட்டை பக்கத்திலே இருக்கிற நாமக்கல் கவிஞர் மாளிகை வந்து 10வது தளத்துக்கு போக போறாராம் முதல்வர் விஜய் அலுவலகம். கேரியரின் உச்சமா? அங்கே வந்து அவருடைய செயலாளர்கள்லாம் வந்து இருக்க போறாங்களாம். அதெல்லாம் தாண்டி பல கோப்புகளை பார்க்கணும்ல. அவங்க கூட இருக்கிறவங்க யாரு அப்படின்னா, ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி, சரி, ஜெகதீஷ் பழனிசாமி, அவங்களுக்கும் அந்த ஃப்ளோர்ல அறை ஒதுக்க போறதா வந்து சொல்றாங்க. ஓகே, ஜெகதீஷ் அவங்களுக்குலாம் ஏதோ ஒரு தனி செயலாளர் அந்த மாதிரி கொடுத்தாங்க. விஷ்ணு ரெட்டிக்கெல்லாம் கொடுத்துருக்காங்களா தெரியலப்பா. நமக்கே கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும். ஜெகதீஷ் பழனிசாமி வந்து பர்த்டேக்கு ட்வீட் பண்ணப்பதான் நமக்கே தெரியும், ஓகே ஒரு செயலாளர் போல இருக்கு. வெளிப்படையான அரசியல் இது, ஜீவோவே ஒழிச்சு வச்சிருந்தாங்க வெளிப்படையா. அதனால போதான் நமக்கு தெரியும் விஷ்ணு ரெட்டி என்ன பொறுப்புல இருக்காரு அப்படின்னு.
பட் எதனால அப்படி மாத்தினாங்கன்னு சொல்றாங்க அப்படின்னா, அவருடைய ஆஸ்தான ஜோதிடர் ராதன் பண்டிட் அவருக்கு சரியா ஜாதகம் பார்க்கலன்னு நினைக்கிறேன். வந்த போஸ்டிங் 2 நாளாலே பறிச்சுட்டாங்க. பட் விஜய் கரெக்டா பார்த்து சொல்றதுனால வச்சிருக்காரு நினைக்கிறேன். இன்னும் கூட நீங்க வந்து 10வது தளத்துக்கு போங்க, உச்சத்துக்கு நீங்க போங்க, பில்டிங் உச்சத்துக்கு போய் கடலை பார்த்த மாதிரி உங்களுடைய அலுவலகம் இருக்கணும்னு சொன்னதுனால. அங்கிருந்து கடல் தெரியுமா? தெரியலப்பா, அங்கிருந்து பார்த்தா தெரியாதுன்னு நினைக்கிறேன். சரி, கடலை பார்த்தா அப்படியே பிஎம் ஆயிடலாமா, இல்ல கடல் கடந்து அதிபர் ஆகலாமா? அது என்னமோ சொல்றதுனால, ஜோதிடர் சொன்னதுனால அலுவலகத்தை மாத்திட்டாங்கன்னு ஒரு தகவல் வந்து இருக்கு. ஓகே. ஆனா வந்து அரசு தரப்புல வேற மாதிரி அங்க இட நெருக்கடி இருக்கு, அது இருக்குன்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. பின்னணியில இருக்கிறது ஜோசியக்காரர் ராதன் பண்டிட்டா இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் தான் நமக்கு ஹெவியா இருக்கு. தகவலும் அப்படிதான் வெளியே வருது. ஓகே ஓகே சரி. இன்னொரு பக்கம் என்னன்னா, வருவாய் இப்ப பட்ஜெட்லாம் போட போறாங்கல்ல, இந்த வருவாயை பெருக்கணும்னு ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. இது நம்ம வந்து போன திமுக ஆட்சியில கூட பார்த்தோம், குழுவெல்லாம் அமைச்சாங்க. ஆனா என்ன நடவடிக்கை எடுத்தாங்கிறது கடைசி வரையும் தெரியல. சரி, அவங்களும் பண்ணிட்டாங்க, நம்மளும் நடவடிக்கை எடுத்தா ஆட்சியில் இருந்திருப்பாங்களே. அதான் இவங்களும் சரி நம்மளும் ஒரு குழு அமைச்சிருவோன்ட்டு குழு அமைச்சிருக்காங்க. அது யார் தலைமையிலனா, மான்டக் சிங் அலுவாலியா. இவர் வந்து முன்னாள் மத்திய திட்டக்குழுவோட முன்னாள் துணைத் தலைவராக இருந்தவர், பொருளாதார பிரிவில் நிறைய அனுபவங்கள் கொண்டவர். அவர் தலைமையில் நாங்கள் அமைச்சிருக்கோம். இனிமேல் பாருங்கள் வருவாய் எப்படி பெருகுதுங்கிற மாதிரி டிவிகே அரசாங்கத்தில் சொல்கிறாங்க. பார்ப்போம், பட்ஜெட்டுக்காகவும் மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. கரூர் சம்பவத்தில் கூட்ட நெரிசலில் 41 பேர் இறந்து போனாங்க. முதல்வராக விஜய் பதவி ஏற்றவுடனே கரூருக்கு வந்து போகிறப்ப அந்த 41 குடும்பங்களையும் அழைச்சி அரசு வேலையை கொடுத்தாங்க. அப்போயே அரசு ஆணை வந்து போட்டிருந்தாங்க. 31 பேருக்கு அரசு வேலை, அவங்க படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலையெல்லாம் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. இப்போ அதை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி சார்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு வந்து போட்டிருந்தாங்க. இப்போ அந்த வழக்குல நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எல்லாமே அவர் சொன்னது, அரசியலமைப்பு சட்டம் 14-16 பிரிவின்படி நேரடி முரணா இருக்கு. அதெல்லாம் தாண்டி பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரசு வேலை அப்படின்னா, சிவகாசி பட்டாசு தொழிற்சாலை நிறைய பேர் இறந்து போறாங்க, அதே மாதிரி சாலை விபத்துகள் இறந்து போறாங்க. இப்போ அவங்களும் அரசு வேலையை நீங்க வந்து கொடுப்பீங்களா? இப்போ அரசு வேலைங்கிறது வந்து ஒரு தகுதியின் அடிப்படையில ஒரு தேர்வு வச்சுதான் வந்து கொண்டு வரணும். இப்படி வந்துட்டாங்க அப்படின்னா அது ஒரு முன்மாதிரி ஆகி பல பேரும் இப்படி அரசாங்க வேலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால ரத்து பண்றோம் அப்படிங்கிறத வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து அரசாங்கம் யோசிச்சாதான் முடிவு எடுத்தாங்களாங்கிறதும் கேள்வியா வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எல்லாமே கொஞ்சம் அதிர்ச்சியில தான் இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா சக்திவேல், இவருடைய மனைவி வந்து பிரியதர்ஷினி, மகள் தரணிகா, மனைவி மகள் 2 பேருமே இந்த கூட்ட நெரிசல்ல இறந்து வந்து போனாங்க. இப்போ அவர் வந்து டாஸ்மாக் மேலராக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இப்ப விஜய் என்ன கொடுத்திருந்தாரு அவருக்கு அப்படின்னா, பள்ளிக்கல்வித்துறையில ஒரு இளநிலை உதவியாளராக வேலை போட்டு கொடுத்துருந்தாரு. அவர் வேலைக்கு வந்து போய்கிட்டு வந்துகிட்டு இருந்தாப்புல. இப்ப இந்த உத்தரவு வந்ததுனால இப்ப அவரால வேலைக்கு போக முடியல, பழைய வேலையும் போயிடுச்சு. ஆனா விஜய் மேல அங்க நம்பிக்கை இருக்கு, மேல்முறையீடு பண்ணி வாங்கி கொடுத்துருவாங்கன்னா சொல்றாங்க. அவங்க அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களும் இன்னும் விஜய் கதால தான் இருந்து பேசுறாங்க. பட் இது வந்து ஸ்டே வாங்கினாலும் அதிர்ச்சியா தான் இருக்கு. ஒரு பக்கம் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, பார்ப்போம் மேல்முறையீடு என்ன பண்ணுறோம். உயர்நீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட கொட்டு வாங்கிட்டு தான் வந்திருக்காங்க தாவேகா அரசு. ஏன்னா நீதிபதிகள் அப்படியான விஷயங்களை அடுக்கியிருக்காங்க. உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்களா இல்லை இங்கே வேற அமர்வில் வந்து மேல்முறையீடு பண்ணுறாங்களாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். இன்னொரு பக்கம் நேற்றே பேசியிருந்தோம், மனோன்மணியம் சுந்தரனார் எழுதிய அந்த தமிழ்தாய் வாழ்த்து, அது வந்து அவர் பேரில் உள்ள இந்த நெல்லையில் உள்ள பல்கலைக்கழகத்திலேயே 3ஆம் இடத்துக்கு தள்ள போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆளுநர் வர்றதுனால இதுதான் புரோட்டோகால்னு துணைவேந்தர் வந்து பேசியிருந்தாரு. இன்னைக்கு அதுதான் நடந்திருக்கு ஒரு பட்டமளிப்பு விழாவில். ஏன்னா வந்து இதுக்கு இப்போ தான் பிப்ரவரியில் அதை அனௌன்ஸ் பண்ணாங்க மத்திய அரசாங்கம், மத்திய உள்துறை அமைச்சகம். முதல்ல வந்தே மாதரம் தான் பாடணும்னு, அதுக்கப்புறம் வந்து சில விழாக்களில் குறிப்பாக முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டார் விஜய், அந்த நிகழ்ச்சியில் அப்படி நடந்தது. இப்போ பட்டமளிப்பு விழாலையும் அது வந்து நடந்திருக்கு. இது வந்து வந்திருந்தார் உயர்கல்வித்துறை அமைச்சர் காங்கிரஸை சேர்ந்த விஸ்வநாதன் வந்து இந்த இதுக்கு வந்திருந்தார். வந்தவர் இந்த மாதிரி தமிழ்தாய் பார்த்து 3ஆவது இடத்துக்கு பாடப்படுது அப்படின்னு தெரிஞ்சோன்னா அந்த விழாவை வந்து புறக்கணிச்சுட்டு கிளம்பியிருக்காரு. ஆனால் 3ஆவது இடத்துல பாடினது மட்டும் இல்லாமல் அது ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் 113 பேருக்கு மட்டும்தான் ஆளுநர் வந்து கொடுப்பாரு அந்த தங்கப்பதக்கம்லாம் வாங்கினவங்களுக்கு, மற்றவங்களுக்குலாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா அங்கே இருந்த மாணவர்கள் நாங்கள் அதுக்காக தான் இங்கெல்லாம் ரெடியாகி வந்திருக்கோம், எப்படி கொடுக்க மாட்டாங்கன்னு ஒரு போராட்டம் நடத்த, அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி கொடுப்பாருங்கிற மாதிரி சொல்லி அவங்கெல்லாம் உட்கார வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த விவகாரத்தில் அமைச்சர் நிர்மல்குமார், நாங்கள்
வந்து தமிழ் தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடணுங்கிறது தான் எங்க அரசோட இது. ஆளுநர் வந்து அப்படிலாம் பண்ணியிருக்க கூடாதுங்கிற மாதிரி பேசியிருக்காரு. பட் சர்ச்சையே ஆரம்பிச்சிருக்கிறாங்க திரும்ப ஆளுநரை வச்சு மத்திய அரசு. அதே மாதிரி இன்னொரு சர்ச்சை வந்துகிட்டு இருக்கு, மேகதாட்டு அணை விவகாரம். ஏற்கனவே விஜய் வந்து கர்நாடகா போய் நேரடியாக பேச போறான்னு தகவல் வந்துட்டு இருந்தது. ஸ்டாலின் நேரடியெல்லாம் போகக்கூடாதுன்னு சொன்னார். துரைமுருகன் கூட நம்ம கிட்ட தான் உச்சநீதிமன்ற தீர்ப்பே இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு போய் அவங்கள்ட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கணும், இதெல்லாம் சட்டத்தை மீறும் வரணும்னு செட் பண்ணா கொடுத்தாப்புல முன்னாள் நீர்வளத்துறை அமைச்சர். ஆமா, இப்போ ஒரு மத்திய அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதெல்லாம் தமிழ்நாட்டில் அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு இருக்காரு. ஆமா, பூஷன் சௌத்ரி இவர் தான் ஜல் சக்தி துறை, அந்த அங்க உள்ள மத்திய நீர்வளத்துறையோட இணை அமைச்சர். இவர் வந்து என்ன கருத்து சொல்றாருன்னா, ஒரு மாநிலத்தில், அதாவது கர்நாடகாவில் டேம் கட்டுறதுக்கு தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரிக்கிட்டலாம் ஏன் பர்மிஷன் கேட்கணும், அதெல்லாம் யாரோட கன்சர்னும் வேணால் நீங்கள் கட்டலாங்கிற மாதிரி மத்திய இணையமைச்சர் பேசுகிறாரு. அப்போ இதில் பாஜகவோட நிலைப்பாடு என்னென்னா, கர்நாடகாவுக்கு ஆதரவாக நாங்கள் போவோம் அப்படிங்கிறது தான். அங்கே அவங்களுக்கு ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்குன்றதுனால இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்களா, இல்லை இப்படி ஒரு சென்சிட்டிவான இஷ்யூவில் மத்திய அமைச்சர் இப்படி ஒரு கருத்தை சொன்னாருன்னா நாளைக்கு இரு மாநிலங்களுக்கு இடையே ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி வந்து இப்போ வந்து அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருக்காரு. 2 மாநிலங்களுக்கு இடையே ஒரு தூண்டுதல், ஒரு வன்முறை தூண்டுற மாதிரி தான் அவர் பேசியிருக்காருன்னு எடப்பாடி வந்து சொல்றாரு. இப்போ முதலமைச்சர் விஜய் கூட இது தொடர்பாக பிரதமர் வந்து தலையிடணும், பிரதமர் மோடி வந்து தலையிட்டு இந்த விவகாரத்தில் ஒரு சுமூக முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த விவகாரத்துக்கு அப்புறம் சொல்லியிருக்காரு. நீர்வளத்துறை அமைச்சர் புஷி ஆனந்த் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த அமைச்சர் புரிதல் இல்லாமல் பேசியிருக்காரு, நமக்கு தான் சாதகமாக இருக்குன்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு புஷி ஆனந்த். பட் பார்ப்போம் போப்போ என்ன நடக்க போகுது இந்த விவகாரத்தில். நாடாளுமன்றத்தில் வைகோவாற்றிய உரையை வச்சு அவரே ஒரு புத்தகம் போட்டிருக்காரு. அந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு ராகுல் காந்தி வருவாங்க, விஜய் வருவாங்கன்னா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இப்போ வைகோ நேத்து என்ன சொல்றாருன்னா, விஜய் வரமாட்டார், நானே வர வேணும்னு அவரை தடுத்துட்டேன் அப்படிங்கிறாரு. வரமாட்டேன்னு சொல்லியிருக்காரு. வரமாட்டேங்க, அதெல்லாம் யாருங்க படிச்சுக்கிட்டு இருப்பா, அதெல்லாம்ப்பா நீங்களே வெளியிட்டு இருப்பாரு அவரு. இல்லை, நீங்க இன்னைக்கு ஒன்று பேசுவீங்க, அப்புறம் நாளைக்கு மேடையில் எதையாவது பேசி விட்டீங்கன்னா அதனால வரலன்ட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால இப்ப என்ன சொல்றாரு, நான் தான் வர வேணான்னு சொன்னேன், விஜய் வந்துச்சுன்னா கூட்டம் ரொம்ப அதிகமாயிடுங்க, அது கூட்டம் நெரிசல் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குங்கிறதுனால நான் வர வேணான்னு தடுத்துட்டேன் அப்படிங்கிறாரு. ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்குன்னு அதை வச்சு சொல்றது. இப்ப இந்த விழாவுக்கு ராகுல் காந்தி, அகிலேஷ் யாதவ்லாம் வருவாங்கன்னு சொல்றாங்க. அவங்களும் வருவாங்களாங்கிறது அன்னைக்கு தான் தெரியும். ஏன்னா அகிலேஷ் யாதவ் வந்தால் அங்கே வந்து யூபியில இருந்து வந்துருவாங்க ஆட்கள், அதனால நான் வர வேணாம்னு சொல்லிட்டேன். அந்த மாதிரி கூட ஏதாவது உருட்டுவாருன்னு நினைக்கிறேன். பட் அகிலேஷ் யாதவ் பாராளுமன்றம்லாம் நடக்கிறனால டெல்லியில தான் இருப்பாரு. அவர் மகனே வர மாட்டேங்கிற பொதுக்குழு செயற்குழுவுக்கு. அதனால வந்து இவருக்கு பதில் இவர் விஜய் வாங்கிக்குவாரு புக்குன்னு சொல்லியிருந்தாரு. இப்ப அகிலேஷ் யாதவ் வாங்கிக்குவாருங்கிற மாதிரி சொல்றாரு. பட் ஒன்றும் இல்லை, அகிலேஷ் யாதவ் வரலனாலும் சரி, விஜய் வரலனாலும் சரி, அவரே வாங்கிட்டுவாரு. அந்த பக்கம் அவரே வெளியிடுவாரு, இந்த பக்கம் வாங்கிக்குவாரு. அவ்வளவு தூரம் கூட நம்ம யோசிக்க வேணாம். டபுள் ஆக்டிங் நீ சொல்றது, நான் சொல்றது ஒரு மாஸ்க் போட்டுக்கலாம், விஜய் மாதிரி ஒரு மாஸ்க் போட்டுட்டு வணக்கங்கண்ணா அப்படின்னு வாங்கிக்கலாம். ஈஸி இல்ல, விஜய் வெளியிடணும்ல, யாரு வெளியிடுறது? வைகோ வெளியிடலாம். வைகோ அவரு சும்மா தானே இருக்காரு, எம்பியோட இல்ல, அவரு போயிட்டு வரலாம். இன்கேஸ் ஏதாவது மகன் கூட சண்டை ஏதாவது வேலை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வைகோ மாஸ்க் போட்டு வைகோ மாதிரி ஒரு ஆள் அனுப்பி விட வேண்டியதான். கருப்பு துண்டு போட்டு இப்படி இப்படின்னு பேசினா முடிஞ்சு போச்சுல. நீங்களே நல்லா பண்றீங்களே, மாஸ்க் போட்டு ட்ரை பண்ண. சரி, ஓகே. இன்னொரு பக்கம் அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவங்க வந்து பேரை என் பேரை எப்படி 2வது போட்டீங்கன்னு ஒரு சர்ச்சையில் ஆரம்பிச்சு இப்போ வரையும் அந்த மாதிரி ஏதாவது சர்ச்சைக்குள்ளே சுத்திக்கிட்டு இருக்காங்க. அதான் சர்ச்சைக்கு பேர் போனவங்க ஜெகதீஸ்வரன் மாதிரி ஒரு பட்டத்தை வாங்கிக்கிட்டு இருக்காங்க இந்த டிவிக்கு அமைச்சரவையில. ஏற்கனவே பல அமைச்சர் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா முன்னணியில் இருக்கிறது ஜெகதீஸ்வரி தான் நமக்கு தெரியுது. ஆமா, ஒரு 5 பேர் லிஸ்ட் வேற வச்சிருக்காங்களாம் தூக்குறதுக்கு, இவங்களும் வருவாங்கன்னு. அது வந்து முதல்ல நம்ம பார்த்தோம், கீர்த்தனா பெருபடி முதல்ல போடலாம், நான் தானே வந்திருக்கேன், பெருபடி 2வது போடலாம்னு முதல் சர்ச்சை. அது அதுக்கப்புறம் பிரஸ் மீட் கூட இப்போ சலசலப்பா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க சொந்த ஊர்க்காரங்களே ஜெகதீஸ்வரை எதிர்த்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன மேட்டர் அப்படின்னா, ஜெகதீஸ்வருடைய சொந்த ஊர், பிறந்த ஊர்னு பார்க்குறப்ப திருநெல்வேலி திசைநெல்வேலி பக்கத்தில் இருக்கிற பனைவிலை கிராமம். இந்த கிராமத்துல தான் அவங்க வந்து பிறந்து படிச்சு இருந்திருக்காங்க. கல்யாணம் பண்ணி போனது ராஜபாளையம். ஆனா கீர்த்தனாவுக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைச்ச உடனே அந்த கிராம மக்கள் உற்சாகம், ஆஹா சூப்பர், நம்ம வீட்டு பொண்ணு நம்ம ஊர் பொண்ணுக்கு கிடைச்சிருக்குப்பா அப்படின்னு அவங்களே பிரச்சாரம் கூட பண்ணிட்டு வந்து சொல்றாங்க. சரி, இப்ப என்னன்னா, அவங்க இந்த அமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ரிப்போர்ட்டர்னு சொல்லிட்டு வருவாங்களாம். தண்ணி வரலையா சொல்லுங்க, நான் தண்ணி ரெடி பண்ணிட்டு வரேன். ரிப்போர்ட்டரா? ஆமா, ஏதோ பேரே தெரியாத ஒரு பத்திரிகை ரிப்போர்ட்னு சொல்லிப்பாங்களா அவங்களே. சரி, உங்களுக்கு ரோடு பிரச்சனையா சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன்னு போவாங்களாம். பட் தீர்த்து வைக்கிறாங்களோ தீர்த்து வைக்கலையோ, சொல்றது கொஞ்சம் ஆறுதலா இருந்து மக்கள் வந்து சொன்னாங்க. அவர் எம்எல்ஏ சீட்டு கிடைச்சோடனே ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு உற்சாகம் பண்ணாங்களாம். இப்ப ஏன்ப்பா இந்த அம்மா ஜெயிச்சாங்கன்னு சொல்லிட்டு வருத்தத்தில் இருக்காங்களா அந்த கிராம மக்களே. காரணம் என்னன்னா, அங்க ஒரு கிணறு இருந்திருக்கு. அந்த கிணறு ஜெகதீஸ்வருடைய முன்னோர்கள் கொடுத்ததா சொல்றாங்க அந்த கிராமத்துக்கு. இதுக்கு பட்டாவோ நல்லாமோ எதுவுமே இல்லையா. அந்த ஈம காரியங்கள் செய்யறப்ப எல்லாமே அந்த கிணத்துலதான் தண்ணி எடுத்து பயன்படுத்திப்பாங்களாம். சரி, இப்ப இவங்க அமைச்சர் ஆன உடனே அடுத்த 10 நாள்லயே
அந்த கிணத்தை சுத்தி வேலி வந்து போட்டாங்களா, யாருமே பயன்படுத்த முடியாத அளவுக்கு. அந்த ஊர் மக்கள்கிட்டையும் சொல்றாங்களாம், ஏங்க இது ஜெகதீஸ்வருடைய கிணறு, இது நீங்க பொது பயன்பாடு எடுத்துட்டு போக கூடாது, பட்டம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இப்ப இந்த கிராம மக்கள் பாத்தீங்களா, ஜெகதீஸ்வரியோட கிணறா? ஆமா, இது வந்து அமைச்சராகிறதுக்கு முன்னாடி ஒரு முகத்தை காட்டினாங்க, இப்ப வேற ஒரு முகத்தை வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் என்னெல்லாம் நாங்க பார்க்க போறோமோ தெரியல. இந்த பொண்ணுக்கு நாங்க போய் வாக்கு கேட்டோம் பாருங்க, விசில் சின்னத்துக்கு எங்களை அடிக்கணுங்கிறாங்க அவங்க. இதெல்லாம் பேர்லாம் போட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு பதறி இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பேர் போட்டா அதுக்கப்புறம் ஏற்கனவே அவங்க பேர் எங்க போடுறாங்கன்னு பார்ப்பாங்க, யார் பேர் போடுறாங்கன்னு பார்த்தா என்ன வேணா பண்ணுவாங்க போல. அப்படிதான் அவங்களோட நடவடிக்கை இருக்கு. இதுல இன்னொரு அடாவடியான விஷயத்தையும் அவங்க பண்ணதா ஒரு ஆடியோ வந்து சுத்திக்கிட்டு இருக்கு. அதுல என்னன்னா, இவங்க ராஜபாளையம் சாத்தூர்ல இருந்து வந்து சில பேர் ராஜபாளையத்துக்கு வந்து ஏன் வேலை பார்க்குறாங்கிற மாதிரி அந்த சாத்தூர் வடமேற்கு ஒன்றிய செயலாளர் ராஜகுருங்கிறவர்கிட்ட ஃபோனில் பேசுகிறாங்க. இங்கெல்லாம் வந்தால் வேற மாதிரி நடவடிக்கை எடுப்பேன், நான் சட்ட ரீதியாக வந்து புகார் கொடுத்துருவேன், என் ஏரியாவுக்குள்ளே நீங்கள் வரக்கூடாதுங்கிற மாதிரி மிரட்டுறாங்க கடுமையாக அந்த ஆடியோவில். பட்டு அதுக்கப்புறம் அவங்க தரப்பில் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா, அது நான் பேசலை, அதாவது ராஜகுரு கட்சிக்கு எதிராக வேலை செஞ்சதுனால அவர் கட்சியை விட்டு நீக்கிட்டோம், அவர் போலியான ஒரு ஆடியோ எடுத்து இந்த மாதிரி சுத்த விட்டுட்டு இருக்காருன்னு அவங்க ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க அமைச்சர் தரப்பில். ஜப்பான் நாட்டில் 7.1 அந்த ரிக்டர் அளவில் ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு. இதில் நிறைய கட்டடங்கள் கொலாப்ஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. சில பேருக்கு காயமும் ஏற்பட்டிருக்குதான் அந்த நாட்டு அரசாங்கம் சொல்கிறாங்க. சுனாமி அலர்ட்டும் விடுக்கப்பட்டிருக்கு. அதனால ஒரு மாதிரி ஜப்பானில் ஒரு பதற்றமான சூழல் இருக்குது. இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இது கடந்து போயிடணும் அப்படின்னு தான் நம்மளும் நினச்சிக்கிறோம். அந்த நாட்டு மக்களும் அதை தான் நினச்சிட்டு இருக்காங்க. வேலை கொடுத்தது டிவிகே, கேஸ் போட்டது என்டிகே, கேன்சல் பண்ணது ஹைகோர்ட். ஸோ இதுக்கு யார் காரணம்? சம்மன் இல்லாதவங்களுக்கு நீ இதுவுனா கடவுள் உனக்கு உதவுவார். நானே இல்லாதவன் தான்டா அப்படின்னு போட்டிருக்காங்க. நீட் காவேரி சட்டம் ஒழுங்கு வாசுதான் காரணம். அலுவலக இடம் மாற்றம். when I started to believe someone again, மை மனசாட்சி டு மீ. ஏன் இதுவரைக்கும் வாங்கின செருப்படிலாம் பத்தாதா உனக்கு? இதோ வந்துட்டேன். இன்னைக்கு விருது நிதின் கட்காரிக்கு வந்து கொடுத்துடலாம். குறுகுறுன்னு பார்க்குறாங்களேங்கிற மாதிரி ஒரு பக்கம் சோசியல் மீடியாவில் ஈட்டு ஜனதா பார்ட்டிங்கிறது ஃபாலோவர்ஸ் அதிகமாகிட்டே போய்கிட்டு இருக்கு. மக்களும் பல பேர் வந்து இதை வந்து இது போராட்டம் நம்ம வரலாமா வேணாமா, வண்டி ஸ்பாயில் ஆகிக்கிட்டு இருக்கேன்னு யோசனை ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமாம், பெட்ரோல் விலையும் குறைக்க மாட்டேங்கிறாங்க. ஈரோட்டில் வேற சண்டை போய்கிட்டு இருக்காங்க, நாளைக்கு சேர்த்து அப்படிட்டோட நம்ம வந்து சொல்லுவோம். ஆமாம், அதனால குறுகுறுன்னு பார்க்குறாங்களேங்கிற அவார்டை கொடுத்துருவோமா? பார்க்காம இருப்பாங்களா அப்படிலாம் பண்ணா? அதனால வந்து தர்மேந்திர பிரதானுக்கு அடுத்து இவர் தான் லிஸ்ட்ல எல்லாம் பேசிக்கிறாங்க. ஸோ இந்த அவார்டு அவருக்கு கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா.